ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் பீர்க்கங்காய் தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானோன்னே 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்தோடனே 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கோங்க. அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. பருப்பு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். ஒரு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். அந்தளவுக்கு நல்லா வேக வச்சுக்கோங்க, வதக்கிக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. நான் 1/2 கிலோ அளவுக்கு பீர்க்கங்காயை தோல் சீவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். பீர்க்கங்காவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. காய் கொஞ்சம் நல்லா எண்ணெயிலே வதங்கி வரட்டும். காய் வதங்கினதுக்கப்புறம் உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நம்ம தொக்குக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. தனி மிளகாத்தூள். 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. மசாலா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்துக்கோங்க. நல்லா கலந்துட்டு காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க. காய் நல்லா வதங்கி வரட்டும். காய் வதங்கி தண்ணி நல்லா சுண்டி வரணும். தேங்காய் துருவல் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு சாப்பாட்டில் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி வேணும்னா இந்த டைமில் ஆஃப் பண்ணிக்கோங்க. சப்பாத்திக்கு தோசைக்கெல்லாம் தொட்டுட்டு சாப்பிட்ணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சுண்டுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பீர்க்கங்காய் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை சாதத்துக்கும் நல்லாயிருக்கும், சப்பாத்தி தோசைக்கும் நல்லாயிருக்கும். வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.